ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் பாடத்திலிருந்து மூணாவது பாடம். அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 அப்படின்ற பாடத்திலிருந்து ஒரு 10 கொஷின் பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ போடின். இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? போடின். ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்டின். ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆஸ்டின். மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது எது? மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அரசாங்கம். மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது எது? அரசாங்கம். நான் தான் அரசு என கூறியவர் யார்? நான் தான் அரசு என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 14ஆம் லூயிஸ். நான் தான் அரசு என கூறியவர் யார்? 14ஆம் லூயிஸ். இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எது? இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எது? அமெரிக்கா. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். இந்தியாவில் காணப்படக்கூடிய குடியுரிமை எது? அது எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் யார்? இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ரூசோ. இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் யார்? ரூசோ. சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ரூசோ. சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ரூசோ. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார்? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கைஸ். சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில்? சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில்? சுதந்திரமான நீதித்துறை. பார்த்தீங்கன்னா கைஸ், சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில்? சுதந்திரமான நீதித்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு? இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் பெறப்பட்ட நாடு எதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். அதுவும் அடிப்படை கடமைகள் நம்ம எத்தனையாவது அட்டவணையில் வச்சிருக்கோம். ஆர்டிகல் எதில் ஆரம்பிக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மதம் என்பது போதைப்பொருள் என கூறியவர் யார்? மதம் என்பது போதைப்பொருள் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். மதம் என்பது போதைப்பொருள் என கூறியவர் யார்? கார்ல் மார்க்ஸ். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கார்ல் மார்க்ஸ். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? கார்ல் மார்க்ஸ். ஓகே கைஸ். மறக்காமல் கேட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.